இன்றைக்கி என்னென்னா செயின் வந்து பெண்டாக இருந்தது, சுண்டி ஓடினது. இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா க்ளீனிங் ஸ்ப்ரே மூலமாக அடித்து இது மூலமாக அடித்து இப்போ செயினை வந்து ஒன்று கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து லூப் ஸ்ப்ரே அடிக்கணும். ராயல் என்ஃபீல்டுக்குள்ளே லூப் ஸ்ப்ரே வாங்கியிருக்கோம். இந்த ஸ்ப்ரே வந்து எப்படின்னா அடித்தோம்னே உங்களுக்கு வந்து பல்லு வந்து தேய்மானம் இருக்காது. ரெண்டாவது செயின் ஒன்று போல் விழும், டைட் இருக்க இடத்துல ரிலீவ் ஆயிரும். முதல்ல வந்து செயின் ரொம்ப பெண்டாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு அந்த செயின் சவுண்டு வந்து ரொம்ப பெண்டாகாமல் இருக்குது ஓரளவுக்கு. அதனால் வந்து செயின் லூப் வந்து இப்போ ஒன்று போல் வந்திருக்கு. செயினை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதை வச்சு க்ளீன் பண்ணி அடிச்சிட்டோம். இந்த ஒரு ஸ்ப்ரே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 150 mlலேருந்து 103 கிராம்லேருந்து 150 ml வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து எப்படியும் 3 டைம் அடிக்கலாம். 3 டைம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து 3 டைம் வந்து க்ளீன் பண்ணி அடிக்கணும். குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும். அப்படி அடித்தோம்னா செயின் ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் தேயாது, இல்லை அப்படின்னா சீக்கிரம் தேயும். இப்போ வண்டி செயின் அடிச்சு விட்டு லூப் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போகிறோம். அடிச்சு விட்றதை உங்களுக்கு லைவாக போட்டு விட்றேன் பாருங்கள். இதுதான் அந்த லூப் ஸ்ப்ரே அடிக்கணும். நிறைய பேர் இப்படி அடிக்காங்க. இது வந்து க்ளீன் பண்ணி அடித்தாங்கன்னா அது சைக்கில் வந்து அடிக்கலாம். க்ளீன் பண்ணாமல் அடிச்சோம்னா அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணி அடிக்கிறது க்ளீன் பண்ணி அடிச்சோம்னா மண் எல்லாமே இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். வர பிரச்சனை திரும்ப வராது. செயின் வந்து வண்டிக்கு செயின் பேட் மட்டும் கிட்டத்தட்ட 4000 ரூபா வருது. இது வந்து பிளாஸ்டிக் டீப் வண்டி லேட்டஸ்ட் மாடல். இப்போ வந்து ஒன்று போல் இந்த லிங்கில் க்ரீஸ் அடிக்கும், ஒன்று போல் ரோலாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது வந்து செயினை ஒன்று போல் டைட் பண்ணால் சரியாக போகும். க்ளீனாக வந்துருச்சு பாருங்க.